கடகத்தில் குரு உச்சம், அங்கே சூரியன் இருக்கும்போது சிவராஜ் யோகம் பிரமாதம். அவங்க அம்மாவே பெரிய பதவியில் இருப்பாங்க. கடகம்ன்றது சந்திரன் அம்மா வீடு மாதிரி தான். அம்மா வீடு தான். அங்கே குரு உச்சமாகிறாருல்ல, அங்கே போய் குரு இருந்து சூரியன் இருந்தா பதவி, பிரம்மாண்டமான வெற்றி, வளர்ச்சி, உள்ளூர் பதவிகள் இதெல்லாம் அள்ளி கொடுத்துருங்க. இவங்களால பதவி இல்லாமல் வாழ முடியாது. இவங்களை யாராவது புகழலினா இவங்களுக்கு பொழுது போகாது. அப்படி யாராவது புகழ்ச்சியாக பேசுனாங்கன்னா பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் தானே எல்லாமேன்ட்டோம்னா போச்சு. அந்த சிவராஜ் யோகத்துக்கு அவ்வளோ வலிமை, அவ்வளோ சக்தி. அவங்களுக்கு அந்த புகழ்ச்சிக்காக தான் வாழ்கிறாங்கன்னு சொல்ல வரல, அந்த கிரகத்துக்கு அது பிடிக்குது. புகழும்போது இன்பமாக இருக்கும். ஆனால் இதே இவர்களால் அவமானத்தையோ அசிங்கத்தையோ அவச்சொற்களையோ 1% கூட ஏற்றுக்க முடியாது. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக, விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக சிவராஜ யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்கிறார்கள். அப்போ இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரே புகழ் குச்சம் போகும்போது நிச்சயமாக அதில் மைனஸ் பாயிண்ட்டை அவங்க தவிர்க்கணும். இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ப்ளஸ்ஸாகவே இருக்கலாம். ஸோ எப்போ வரும் இதெல்லாம் அவமானம் அப்படின்னா, எப்போ குரு சூரியனோட அஷ்டமாதிபதி சேர்ந்துருக்கோ அப்போவெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும். நமக்கு எதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் விலகி தள்ளி நிற்கணும். சமுதாயத்தில் தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கப்படும் எந்த